குரூப் 4 2025 இந்த தேர்வு இன்று நடைபெற்றது. இதில் இந்த கேள்விக்கான விடை இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் தமிழில் மொழிபெயர்க்கும் போது தவறு நடந்துள்ளது. அது என்னன்றதை சொல்கிறேன், வீடியோவை கவனிங்க. DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். இந்த வரிசையாக என்பது தவறான வார்த்தை. நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள், DFGHI and M are sitting in a row. அதாவது ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர் என்பது தான் சரி. வரிசையாக என்பது இது அப்படியே இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ இந்த கேள்வி தமிழில் மொழிபெயர்த்தது தவறு. நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க, அவங்க ஆன்சர் கீ வெளியிட்டுட்டு அப்போ நீங்கள் இதை சேலஞ்ச் பண்ணலாம். இந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் சொன்னாலும் சரி அப்படின்னு தான் அர்த்தம். சரி, அடுத்தது இந்த கேள்வி இங்கிலீஷ் மீடியத்திலே நம்ம படித்து ஆன்சர் சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், அதில் இது இங்கிலீஷ் மீடியத்துமே வச்சுக்கலாம். I and M are in the center. அதாவது 6 பேரும் வரிசையில் இருக்கும்போது சென்ட்ரா ஐயும் எம்மும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது F and D are at the beginning at the end. எஃப்பும் டியும் ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு வார்த்தையும் சேர்த்துருக்கணும், ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் எஃப் ஆரம்பத்தில் டி கடைசியிலன்ற அர்த்தம் வரும். சரி, பரவாயில்ல, FD அங்கே வச்சாச்சு. அடுத்தது G is sitting on the left of D. Dக்கு லெஃப்ட் சைடில் G உட்காந்துருக்காரு. ஸோ போட்டாச்சா. தென் who is sitting on the right of F. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒன்று தான் இங்கே இன்னும் நம்ம குறிக்கவே இல்லை. ஏன்னா அங்கே என்ன வரும், M தான் வரும். சாரி, ஆல்ரெடி M வந்துருச்சு. இந்த லிஸ்ட்டில் எது மிஸ் ஆகுது பாருங்கள். D இருக்கா, D இருக்குது. F இருக்கா, F இருக்குது. G இங்கே இருக்குது. H இன்னும் வரல, அது ரெண்டாவதாக தான் வரும். இப்போ கேள்வி பாருங்கள், தென் who is sitting in the right of F. Fக்கு ரைட் சைடில் அமர்ந்திருப்பவர் H தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் நமக்கு சரியான ஆன்சர் கொடுத்துடுவாங்க. 1 மதிப்பெண் வழங்கப்படும்.